தேர்தலுக்கு அப்புறம் தான் படம் ரிலீஸ் ஆகுமோங்கிற கேள்விகள்லாம் முன்வைக்கப்படுது. உங்களுடைய பார்வை என்ன? அதாவது ஆல்ரெடி தனி நீதிபதி கொடுத்த உத்தரவை ரத்து பண்ணியிருக்காங்க. ஸோ திரும்பவும் தனி நீதிபதிக்கே விசாரிக்கணும். முறையாக 2 தரப்புக்கும் அவங்க ஆர்கியூமெண்ட்டுக்கான ஸ்பேஸ் கொடுத்து தீர்ப்பு வழங்கணுங்கிறது தான் இந்த நீதிபதி குழுவோட தீர்ப்பாக இருக்குது. ஏன்னா கடந்த முறை தணிக்கை வாரியத்தோட ஆர்குமெண்ட்டே கேட்காம நீங்கள் இமீடியட்டாக யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க தீர்ப்பு வழங்கிட்டாங்களே. ஸோ அதை தான் ரத்து பண்ணியிருந்தாங்க. படம் எலெக்ஷனுக்கு அப்புறமா அப்படிங்கிறது நம்ம ஒருவேளை எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா படம் வெளியாவதில் சிக்கல் இருக்கும். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவருடைய படம் அப்படின்னா அஸ்பர் லா ரிலீஸ் பண்ண முடியாத சூழலும் இருக்குது. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரச்சனை முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா ஓகே, இல்லைனா ரிலீஸ் பண்ண முடியாது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். பட் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த விஷயத்தை தணிக்கை வாரியம் தான் நேரடியாக இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. அவங்க தான் முறையாக பட தயாரிப்பு நிறுவனம் முறையான ரூல்ஸை ஃபாலோ பண்ணலை, இல்லை தேவையில்லாமல் கோர்ட்டுக்கு போயிட்டு இதை இழுத்தடிச்சிட்டாங்கிற மாதிரி காரணமெல்லாம் வச்சு இதை அவங்க தான் முழுக்க செய்கிறதா இருந்தாலும் சரி,